السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفر والنظير. وأشهد أن سيدنا وحبيبنا وقائدنا وأسوتنا محمدا صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: من سره أن ينظر إلى يوم القيامة كأنه رأي عين فليقرأ إذا الشمس كبرت. صدق نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் காத்தமுல் அன்பியா சய்யிதுல் அவுலியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த இந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொன்ன பல்வேறு செய்திகளில் இந்த உலகம் அழிவை நோக்கி செல்லுகிற செய்திகளும் நிறைய உண்டு. கியாமத் வரை இந்த உம்மத்து சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்தும், உலகம் அழியும் வரை இந்த உம்மத் எப்படிப்பட்ட நிலையை சந்திக்கும் என்பதை குறித்தும் பல்வேறு தகவல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். உலக அழிவிற்கு முன்னால் எத்தனை பெரிய அடையாளங்கள் எல்லாம் நம் கண் முன்னால் காட்சி தரும். சிறிய அடையாளங்கள், நடுத்தரமான அடையாளங்கள், மிகப்பெரிய அடையாளங்கள், அதை தாண்டி பொருளாதார ரீதியான அடையாளங்கள், குடும்ப ரீதியான மாற்றங்கள், சமூகத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், கலாச்சாரத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், மனிதர்களுடைய குணங்களில், வணக்க வழிபாடுகளில், ஆன்மீகத்தில், அரசியலில், உலக அரசியலில் ஏற்படுகிற பெரும் மாற்றங்களை குறித்தெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்களை நாம் ஒரு மாதத்திற்கு முன்னால் 3 தொடர்களை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இடையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதம் வந்த காரணத்தினால் நபிகள் நாயகத்தை குறித்த ஒரு 4 வாரங்கள் பேச வேண்டிய சூழலினால் நாம் அதை கடைசி ஒரு வாரத்தினுடைய செய்திகளை நாம் மிச்சம் வைத்திருந்தோம். அந்த அடிப்படையில் கியாமத்தினுடைய முன்னடையாளங்களை குறித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். சின்ன சின்ன அடையாளங்கள் என்று சொன்னார்கள், பெரிய அடையாளங்கள் என்று சொன்னார்கள். இது கியாமத்தினுடைய நெருக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அடையாளங்கள் என்று பதிவு செய்த அடையாளங்களில் கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்திலிருந்து
மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்பவர் வருகிறார், அதற்கு பின்னால் தஜ்ஜால் வருவார், அதற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், பின்னால் யஜூஜ் மஜூஜ் என்ற கூட்டம். இதையெல்லாம் தாண்டி எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்திற்கு பின்னால் இந்த உலகம் ஒரு நடுத்தரமான நிலையை நோக்கி செல்லுகிறது. ஏறத்தாழ பூமியினுடைய பெரும் பகுதியில் முஸ்லிம்கள் என்கின்ற ஒரு நிலை வந்ததற்கு பின்னால் இப்போ ஒரு 3 நாட்களாக இந்த உலகம் கடுமையான இருளில் சிக்கிக் கொள்ளும் என்று சொன்னோம். 3 நாளைக்கு பின்னால் மக்கள் எப்பொழுதாவது வெளிச்சம் வராதா, சூரியன் வராதா, பகலை பார்க்க மாட்டோமா என்றெல்லாம் இயக்கங்கள், மக்களுக்கு பயமும் திடுக்கமும் அதிகமான நேரத்தில் ஒரு நாள் சூரியன் உதயமாகும். ஒரு நாள் சூரியன் உதயமாகும். அது வலமை போல் உள்ள கிழக்கில் இருந்து அல்ல, மேற்கில் இருந்து சூரியன் உதயமாகும் என்று நாம் சொல்றோம். கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஆக உச்சகட்டமான அடையாளம் இந்த அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது நடக்கும், இது நடக்கும், இப்படி நடக்கும், இந்த மாற்றம் நடக்கும் என்றெல்லாம் நிறைய சொன்னார்கள். குடும்பங்களில், வியாபாரங்களில், இதையெல்லாம் தாண்டி இதை கூட நம்ப முடியாத ஒருவர் ஒரு கட்டம் கடைசியாக கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துகிறார். இனி நீ நம்ப முடியும் என்ற ஒரு நிலை என்றால் அது பகிரங்கமான உலகமே தெரிகிற அளவுக்கு கிழக்கிலிருந்து உதயமாகிற அந்த சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகுமானால் இதற்கு பின்னால் ஒருவர் கலிமா சொல்ல முன் வந்தால் அல்லது தௌபா செய்ய முன் வந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. குர்ஆன் இது சம்பந்தமாக தெளிவாக பேசுகிறது, ஹதீஸும் தெளிவாக பேசுகிறது. உலகத்தில் கடைசி ஒருவர் ஈமான் கொள்வதற்கான அல்லாஹ் கொடுக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான். சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகிற அந்த தருணத்தினுடைய ஒரு செகண்டுக்கு முன்னால் கலிமா சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படும், தௌபா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகிவிட்டால் அதற்கு பின்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சூரியன் என்பது ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபிகளுக்கு மத்தியில் பழமையான கதைகளை பேசவில்லை, பெரிய பெரிய அறிவியல் சித்தாந்தங்களை பேசியிருக்கிறார்கள். சஹாபிகளும் நபிகள் நாயகமும் பேசிக்கொண்ட செய்திகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது. அபூதர் கிஃபாரியிடத்திலே கேட்பார்கள், அபூதரே இதோ போய்கொண்டிருக்கிற சூரியன் எங்கு போகிறது என்று தெரியுமா என்று தன் சஹாபி அபூதரிடத்திலே கேட்கிறார்கள். அபூதர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்களே சொல்லுங்களே அந்த சூரியன் எங்கே செல்கிறது? சொன்னார்கள், இது குறிப்பிட்ட ஒரு எல்லை நோக்கி செல்லும், கடைசியாக அல்லாஹ்வின் அரிசிக்கு கீழே போய் சஜ்தா செய்யும். இப்பொழுது மறு உத்தரவு வரும் வரை சூரியன் அதனுடைய இயக்கத்தை தொடராது. அந்த உத்தரவு வந்து விட்டால் மீண்டும் தொடரும். பல நாட்கள் போய் சூரியன் போய் அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழ் தஞ்சம் அடைகிற பொழுது ஒரு நேரம் வரும், அல்லாஹ் சொல்லுவான், நீ வந்த திசையாக போக வேண்டாம், எதிர் திசையில் செல் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படி செல்லுகிற பொழுது இந்த உலகம் தன் இயக்கத்தினுடைய முடிவை நோக்கி செல்லும். நான் சொல்லலாம், இதே அறிவியல் பாஷையில் நாம் சொல்வதானால் சூரியனுக்கான ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அன்றைக்கு தெளிவாக சொன்னது, வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. சூரா யாசீனிலே நாம் அடிக்கடி ஓதுகிற வசனம், வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. சூரியன் அது செல்கிறது, லிமுஸ்தகர்ரின் லஹா, அதற்கும் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், சூரியனுக்கு முடிவில்லை என்று யார் சொன்னது? லிமுஸ்தகர்ரின் லஹா, அது ஏதோ ஒரு மூலப்பொருளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியனுடைய மூலப்பொருள் என்ன? ஒரு விளக்கு எரிகிறது, பெட்ரோல் இருக்கிற வரை, மண்ணெண்ணெய் இருக்கிற வரை எரியும். ஒரு மோட்டார் ஓடுது, டீசல் இருக்கிற வரை ஓடும். சூரியனுடைய மூலப்பொருள் என்ன? ஹைட்ரோஜன், ஹீலியம் என்ற 2 மூலப்பொருட்கள் சூரியனுடைய மூலப்பொருட்கள். இது குறைந்து கொண்டே வருகிறது. இதுதான் வெளிச்சம். இது குறைய குறைய அல்லாஹ் சூரியனை சுருங்க வைத்துக் கொண்டே இருப்பான். சூரியன் சுருங்கிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவார், இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது, சூரியனுக்கு ஆயுள் ரொம்ப குறைஞ்சிருச்சு, இன்னும் 500 வருஷம் தான் இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். 500 வருஷம் இருக்குமா, 5 வருஷம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டான், சூரியனுக்கான ஆயுள் காலம் குறையுது என்பதை மாத்திரம் கண்டுபிடித்து விட்டார்கள். குர்ஆன் இதை அன்றைக்கு தெளிவாக சொன்னது, சூரியனுக்கும் ஆயுள் இருக்கிறது. வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, குறிப்பிட்ட அந்த தவணைக்காக சூரியன் போய் கொண்டிருக்கிறது. அந்த நேரம் அது எப்போ கொஞ்சம் கொஞ்சமா சுருங்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக நாம பேசிக்கொள்வோம், இப்பதான் நோம்பு வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அதுக்குள்ள நோம்பு வந்துருச்சு. காலம் வேகமா போகுது. நாம நினைக்கிறோம் காலம் எப்படி வேகமா போகுது தெரியுமா? சூரியனை சுற்றி வருகிற பூமி, சூரியன் பெரிதாக இருந்துச்சு, உள்ள ஹைட்ரோஜன், ஹீலியம் குறைய குறைய சூரியனுடைய ஓர பகுதிகளும் குறையுது. சூரியனுடைய சுற்றி
விஸ்தீர்ணமான பகுதி குறையுது. குறையும் போது பூமி சூரியனை சுத்துறது வேகமாக சீக்கிரமா சுத்தி வந்துருது. ஆனா ஒரு பெரிய பொருளை சுத்துதுன்னு வைங்க, ஒரு பெரிய பொருளை சுத்தும் போது நாளாகும். அதே சமயத்துல அந்த பெரிய பொருள் சுருங்கிற பொழுது பூமி சூரியனை சுத்துது இல்லையா, அப்போ சுத்துறது வேகமா சுத்தி வந்தது. 356 நாட்கள் அவ்வளவு வேகமா. இப்பதானே போச்சு ரமலான், இப்பதானே போச்சு சம்மர், இப்பதான் 4 மாசம் நடந்துருச்சு. காலங்கள் வேகமாக செல்லும். வருடம் மாதமாக, மாதம் வாரமாக, வாரம் ஒரு நாளாக, ஒரு நாள் ஒரு மணி நேரமாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இந்த சயின்ஸ் அடிப்படையில் தான். சூரியன் அது குறிப்பிட்ட தவணையை நோக்கி செல்கிறது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு அதங்குகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீ மீண்டும் செல் என்று சொல்லுவான். அது தன்னுடைய பலகீனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறது. ஒரு கட்டம் அது தாண்டுகிற பொழுது அதனுடைய இயக்கத்தில் கடைசியாக அது செயல்படுகிற இயக்கம் இதுதான் சூரியன். ஒட்டுமொத்தமா அதனுடைய மூலப்பொருட்களை கூட தீர்ந்து முடிச்சிருச்சுன்னு வைங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுவான், இப்படி மேற்குல இருந்து உதயமாகும் சொல்லி சொல்லுவார். அது மேற்குல இருந்து உதயமாகிற அந்த தருணம் நான் சொன்னேன், ஈமான் தௌபா ரெண்டும் அடைக்கப்படும். இது சம்பந்தமாக குர்ஆன்ல யௌமலா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா அல்லாஹ் சூரத்துல் அன்ஆமிலே சொல்லுவான், ஈமான் இதோடு முடிவு செய்யப்படும். இனி ஈமான் கொள்ற யார் ஈமான் கொண்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதற்கு பின்னால் இதே நாள்ல காலை ஃபஜ்ர் நேரத்துல சூரியன் உதயமாகுதுன்னா மேற்குல இருந்து அடுத்து 2 மணி நேரத்துல அடுத்து இன்னொரு பெரிய அடையாளம் வரும். நாங்க சொல்லலாம், ஒரு பெரிய திடுக்கத்துல மக்கள் இருப்பாங்க. அந்த நேரத்துல சூரியன் மேற்குல இருந்து உதயமாகல அந்த திடுக்கத்துல இருக்கிறப்ப அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க துஹா நேரம் கூட வராது. அந்த துஹா நேரத்துல திடீர்னு குரூஜ் தாபத்துல் அருள், பூமியில மக்காவினுடைய ஒரு பெரிய மலை வெடித்து அந்த மலையிலிருந்து ஒரு மிருகம் ஒன்று கிளம்பி வரும். குரூஜ் தாப்பா وَإِذَا وَقَعَ الْقَوْلُ عَلَيْهِمْ أَخْرَجْنَا لَهُمْ دَابَّةً مِنَ الْأَرْضِ. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்ற வார்த்தை அக்ரஜ்னா லஹும் தாப்பத்தம் மினல் அர்த், பூமியிலிருந்து ஒரு மிருகத்தை நாம் கிளப்பி விடுவோம். துகல்லிமுஹும், அது உங்களிடத்திலே பேசும், அது மக்களிடத்திலே பேசும். அது என்ன செய்யும்? முஃமின் காஃபிர் என்று அது இரண்டுக்கும் மத்தியில் நெற்றியிலே அடையாளம் விடும். துகல்லிமுஹும், மக்கள் அடையாளம் விடும். முஃமின் என்ன, இனி முஃமின் யாரும் முஃமின் காஃபிர் ஆனாலும் செல்லாது, காஃபிர் முஃமின் ஆனாலும் செல்லாது, முடிஞ்சிருச்சு. சூரியன் நேருக்கு உதயமான பிறகு இவர்கள் தான் மூமின்கள், இவர்கள் தான் காஃபிர்கள் என்று டிக்ளேர் ஆயிடுச்சு. அந்த டிக்ளேர் அல்லாஹ் எப்படி பண்ண வைக்கிறான்? இந்த தாப்பத் ஒண்ணு கிளம்பி வரும், குரூஜ் தாப்பா. இந்த தாப்பத், இந்த மிருகம் வந்து அது மூமின்கள் காஃபிர்கள் என்று மக்களுக்கு மத்தியில் அடையாளம் இடும். அது உங்களோடு பேசும். குர்ஆன் சொல்கிறது. அடுத்து நடக்கிற நிகழ்வுகள் தான் மிகுந்த ஆபத்தானவை. இதுவரை நாம் பார்த்தது கியாமத்தின் அடையாளங்கள், அவ்வளவுதான். கியாமத்தினுடைய முன் அடையாளங்கள். இனி நடக்க போறது கியாமத். கியாமத்தினுடைய அடையாளங்கள் வேற, கியாமத்து வேற. உலக அழிவினுடைய அடையாளங்கள் வேற, உலக அழிவு வேற. அல்லாஹ் சொல்லுவான், இதுவரை நீங்கள் பார்த்தது உலக அழிவின் அடையாளங்கள், இனி உலகம் அழிய போகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் சர்ரஹு அய்யன்துர இலா யௌமில் கியாமா, கியாமத் எப்படி நடக்கும்னு யாராவது நீங்க பார்க்க விரும்பினீங்கன்னா, கண்ணஹு ருயைன், கண்ணுக்கு முன்னால காட்சியாக பார்க்க விரும்பினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபல் யக்ர இத ஷம்சு குவ்விரத். சூரத்துல் தக்வீர் என்று ஒரு சூரா இருக்கிறது, சூரத்துல் இன்ஷிகாக் என்று ஒரு சூரா இருக்கிறது, சூரத்துல் இன்ஹிசார் என்று ஒரு சூரா இருக்கிறது. சுருட்டுதல், பிளக்குதல், பிளவுபடுதல் என்ற 3 பெயர்களில் அம்மா ஜுஸுனுடைய கடைசி ஜுஸுல அல்லாஹ் இந்த 3 சூறாவை கொண்டு வர. இந்த 3 சூறாவை படிங்க, கியாமத் கண் முன்னால் காட்சி தரும். நாங்க சொல்லலாம், கியாமத் கண் முன்னால் காட்சி தரும். உலக அழிவு எப்படி நடக்கும் அதை பார்க்கிற பொழுது அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு ஆயத்திலே விவரிப்பான். தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்லஅத், அந்த காட்சியை பார்க்கிற பொழுது ஒரு கர்ப்பஸ்திரி தன் கர்ப்பம் கலைந்து கீழே விழுந்து விடும். அந்த பதட்டத்தை சுக்காரா குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்லஅத் குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, கர்ப்பஸ்திரி தன் கர்ப்பத்தை கலைப்பால், தானாக கலைந்து விடும். பால் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு தாய் தன்னுடைய மார்பகத்திலே பால் கொடுத்து கொண்டிருக்கிற குழந்தையை கூட மறந்து விடுவார். சுக்காரா, மக்கள் போதையில் தள்ளாடுவார்கள்.
அது போதை அல்ல, அது அல்லாஹ்வுடைய அஸாபை பார்த்ததனுடைய கடுமை என்று குர்ஆனில் கியாமத்துங்கிற ஒரு சூறால அல்லாஹ் இது சொல்றான். அது பார்க்கிற திடுக்கங்களை குறித்து அல்லாஹ் விவரிப்பார். இதை சம்சுக்கும் வீரர் கியாமத் இனி நடக்கும், கியாமத்தினுடைய அழிவுகள் எப்படி இருக்கும். இதை சம்சுக்கும் வீரர் சூரியன் சுருட்டப்படும். சூரியன் சுருட்டப்படும். நான் ஏற்கனவே சொன்னது போல சூரியனுடைய பொருட்கள் எல்லாம் மூலப்பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போனதற்கு பின்னால சூரியன் ஒளி இழந்ததற்கு பின்னால் அல்லாஹ் சூரியனை சுருட்டுவான். நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே உருகி விழும் என்று குர்ஆன் சொல்கிறது. சூரியனை சுருட்டுறதுங்கிற அல்லாஹ் சுருட்டிடுவான். ஒரு பாய சுருட்டுற மாதிரி சூரியனை அல்லாஹ் சுருட்டுவான். நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழும், அப்படியே உருக ஆரம்பிச்சிடும் நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் உருகி எங்கே விழும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். உலகத்தில் யாரும் பேசாத அறிவியல், யாரும் தொட முடியாத சயின்ஸ், 2006 கண்டுபிடிக்கப்பட்ட சந்திரசேகர் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட பிளாக் ஹோல் என்ற கருங்குழி என்று ஆகாயத்தில் ஒரு குழி இருக்கிறது. அந்த குழிகள் தான் நட்சத்திரங்கள் போய் அடங்குகிற இடம் என்று இன்றைய 2006 சயின்ஸ் சொல்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சொன்னார்கள். சஹாபிகளோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், நட்சத்திரங்கள் தாறுமாறாக ஓட ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்று கேட்டாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அங்க ஒரு பெரிய மிருகத்தை வச்சிருக்கான், அந்த மிருகம் அதை பிடிச்சிருந்து சொன்னாங்க. அந்த சஹாபிகளுக்கு அப்ப என்ன சொல்ல முடியுமோ அதை சொன்னாங்க. அது என்ன அது மிருகம்? இமாம் ராசி விளக்குவார்கள். குர்ஆன் சொல்கிறது, நட்சத்திரங்கள் போய் விழுகிற குழிகளின் மீது நான் சத்தியம் விட்டு சொல்கிறேன். குர்ஆன் சொல்கிறது. பிளாக் ஹோல் குறித்து சூரத்துல் வாக்கியா பேசுகிறது. கருங்குழி குறித்து இன்றைக்கு நீங்க 10 வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் 1500க்கும் வருடத்திற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இறக்கப்பட்ட அந்த குர்ஆன் பேசுகிறது. நட்சத்திரங்கள் அப்படியே உதிர்ந்து உருகி விழும் பொழுது அது திராவகமாக மாறும், நீராக மாறும். அந்த நீர் அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு சொட்டை பூமிக்கு கொண்டு வந்தோம்னா 1 டன் இருக்கும். அல்லாஹ் அந்த பிளாக் ஹோல், அந்த கரும் குழிகளுக்குள் அந்த நட்சத்திரங்கள் எல்லா நட்சத்திரங்களும் உதிர்ந்து போய் அங்கு விழும். அல்லாஹ் பூமியையும் மலைகளையும் தூக்குவான். சொல்கிறது, மலைகளையும் பூமியையும் கொண்டு வந்து எல்லாம் ஒட்டுமொத்தமா தூக்கி ஒரு அப்பளத்தை எப்படி அடிக்கிற மாதிரி எல்லாம் அடிச்சிருவான் பூமி. மலைகள் அப்படி சுக்குநகராக அப்படி பாக்குறதுக்கு தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அல்லாஹ் சொல்றான், ஒரு மலை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், நீ பக்கத்துல போய் பார்த்தனா அப்படி தூசி படலமா அப்படி பிரிஞ்சு போயிடுங்க. பூமி எதற்காக? மலைகளே இந்த நிலை என்றால் பூமியினுடைய நிலை. அல்லாஹ் பூமியை தண்ணியில தான் வச்சிருக்கிறான். அந்த தண்ணிக்கு பூமி உறுதிப்பாட்டிற்கு அல்லாஹ் சொல்லுவான், ஆணியாக நாம் மலைகளை வைத்திருக்கிறோம். அல்லாஹ் பூமிக்கு உறுதிப்படுத்துறதுக்கு மலைகளை தான் வச்சிருக்கிறான். என்ன, பூமி தண்ணிக்கு மேல கிடக்குது. தண்ணிக்கு மேல இருக்கிற பொருள் என்ன செய்யும்? அசையும். தண்ணிக்கு மேல இருக்கிற பொருள் அசையும். அது அசையாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் மேல மலைகளை கொண்டு வந்து நட்டி வைத்திருக்கிறார். எப்ப அந்த மலைகளை எல்லாம் நீங்கள் குடைந்து அதை பாறைகளாகவும் அது எப்படி ரோடுகளாகவும் பெரிய பெரிய பிளாட்டுகளாகவும் மாற்றம் பெற்றதோ அப்பொழுது இந்த பூமி நிறைய நிலநடுக்கங்களை சந்திக்க ஆரம்பிக்கும். தெளிவாக சொன்னார்கள். ஒரு சமுதாயம், ஆதி என்ற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தது எதுக்கு தெரியுமா? மலைகளை பூராவும் மொத்தனை சூழல் ஜிபால பியூட்டா, மலைகளை குடைந்து அவர்கள் பிளாட்டாக மாற்றினார்கள். ஆது கூட்டம் அதற்காகவே அல்லாஹ் அவர்களை அழித்தார். பூமியினுடைய இயற்கையை, பூமியினுடைய சரத்தை நீங்கள் மாற்றிய பொழுது அல்லாஹ் உங்களை மாற்றுவான். இன்றைக்கு மக்காவினுடைய ரோடுகள்ல நீங்க போன கியாமத்தை பார்க்கலாம், வேற எங்கேயும் பார்க்க தேவையில்லை. அங்கு வானளவில் உயர்ந்து நிற்கிற பெரிய பெரிய பில்டிங்குகள் அத்தனையும் மலைகள், பூமிக்கு ஸ்தரமாக நிற்கிற மலைகள், அங்கே போடப்பட்டிருக்கிற பெரிய பெரிய ரோடுகள் அத்தனையும் மலைகளுக்கு மேலே. உலகத்தில் நம்ம வேற எங்கேயும் போய் கியாமத்தை பார்க்க வேண்டாம், நீங்க அங்க பார்த்துக்கலாம் கியாமத்தை. பூமிக்கு உறுதியாக இருக்கிற அந்த மலைகள் சுக்குநூறாக ஒடுக்கப்படுகிற பொழுது பூமி எதற்கா? பூமி ஒன்றும் இல்லாமல் போய்விடும்.
மலைகள் அப்படி நொறுக்கப்படுகிற பொழுது, துகள் துகளாக ஆகிற பொழுது குர்ஆன் சொல்கிறது இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இப்ப பூமி குலுங்கும் என்று சொல்கிறது. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி ஒரு குலுங்கும். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது பூமி அப்படி கீழ்ப்பகுதி மேலையும் மேல் பகுதி கீழையும் அப்படி புரட்டிடுமா பூமி. ஏன்னா அதுக்கு இதுவரைக்கும் உறுதியாக நின்றது எடுக்கப்பட்டிருக்கு மேல. வாகரஜத்தில் அரபு அஸ்காலஹா, பூமி அதற்கு உள்ளே புதைத்து வைத்திருக்கிற எல்லா சுமைகளையும் எடுத்து வெளியே வைக்கிறது. வாகரஜத்தில் அரபு அஸ்காலஹா, பூமி எடுத்து வெளியே வைக்கிறோம். அவகாலின் காலமாலஹா, என்ன நடந்து விட்டது உனக்கு, ஏன் இப்படி நடக்கிறாய் என்று மனிதன் பூமி இடத்திலே பேசுவான். அப்ப பூமி பதில் சொல்லுங்கிறான். அல்லாஹ் அந்த பூமியை என்ன சொல்லி இருக்கிறானோ, பியன்ன ரப்பக அவஹாலஹா, பூமிக்கு அல்லாஹ் ஒண்ணு சொல்லி இருக்கிறான். மனுஷன் இப்படி கேட்பான், ஏன் இப்படி நீ நடந்துக்கிற என்று கேட்பான். கேட்கும் போது நீ இப்படி சொல்லு மனிதன் சொல்லி அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கானா. அல்லாஹ் சொல்றான் பியன்ன ரப்பக அவஹாலஹா, உங்களுடைய ரப்பு பூமிக்கு ஏற்கனவே வஹி அறிவிச்சு வச்சிருக்கிறான். அந்த வஹி அப்ப சொல்லும். அது என்ன வஹின்னு கியாமத்துல தான் பார்க்கணும். பூமிக்கு அல்லாஹ் என்ன சொல்லி இருக்காங்கிறத கியாமத்துல பார்க்கணும். அல்லாஹ் சொல்லுவான் விலமதிக்க முடியாத கர்ப்பம் உள்ள ஒட்டகங்கள், அரபியர்கள் ஆக பெரிய சொத்தாக மதிக்கிற ஒட்டகங்கள் கேட்பாரற்று விடப்படும். அல்லாஹ் இன்னைக்கு விலமதிக்க முடியாத வாகனங்களை வைத்துக் கொள்ளலாம். காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் நாட்டு மக்களுடன் கலந்துவிடும். கடல் பூமியினுடைய 3-4 பகுதியில் 3 பகுதியை ஆக்கிரமிக்கும். குர்ஆன் சொல்கிறது கடல்கள் அப்படியே தீப்பிடித்து எரியும். இன்னொரு விதத்தில் சுத்திரத், அது அப்படியே கடல் கொந்தளித்து மேலே எழும். இந்த அளவுக்கு ஹதீஸ்ல இந்த ஆயத்தினுடைய விளக்கம் எழுதுகிறார்கள். பூமியினுடைய 4/3 பகுதியை கடல் ஆக்கிரமிக்கும். இதன் பிஹார் சுத்திரத், கடலுக்கு அடியில் இருக்கிற அல்லாஹ் தஆலா எதை எந்த இடத்துல வைக்கணுமோ அதை அந்த இடத்துல வச்சிருக்கான். அந்த நீதிப்படி கரெக்டா வச்சிருக்கான். அந்த நீதிகள்ல இருந்து ஒன்று தவறினாலும் மனுஷன் இந்த பூமியில வாழ முடியாது. அல்லாஹ் சொல்லுவாங்க வானத்தை நான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறேன். அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியன் சந்திரன் அந்த கணக்குல வச்சிருக்கிறேன். சூரியன் இவ்வளவு சுட்டரிக்கிற சூரியன் அல்லாஹ் மனுஷன் வாழ்ற பூமியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர்? 14,97,906 கிலோமீட்டர் தூரத்துல அல்ல சூரியன் வச்சிருக்கான். சூரியனுக்கு மனுஷன் வாழ்றதுக்கு உள்ள இடம் அவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் உண்டு சூரியனுக்கு மனுஷனுக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடலுக்கும் மனிதனுக்கும் தூரம் உண்டு. இந்த பூமிக்கும் அல்லாஹ் அந்த எல்லாம் வச்சிருக்கிறான். கடல் அதனுடைய அலை அந்த இடத்தை தாண்டாது. தாண்டினால் ஒரு சுனாமிக்கு இந்த உலகம் தாக்கு பிடிக்காது. அந்த எல்லையோடு அது தாண்டாது. அந்தந்த நியதிகளோடு அல்லாஹ் வைத்திருக்கிறான். நியதிகள் கொலைக்கிற பொழுது எல்லா நியதியும் அல்லாஹ் கொலைச்சிருவான். கியாமத்துல கடல்கள் அப்படியே தீப்பற்றி எரியும். கடல்களுக்கு உள்ளே இருக்கிற அடியில் இருக்கிற எரிமலைகள் எல்லாம் வெடித்து செதறுகிற பொழுது கடல்கள் தீப்பிடிக்கும். அல்லாஹ் அந்த வரிசையிலே சொல்லுவான். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு வசனமும் கூட. இவ்வளவு பதட்டம் நிறைந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் பெண் குழந்தைகளை, புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை அல்லாஹ் அந்த திடுக்கத்தில் அல்லாஹ் எழுப்புவான். அநியாயமாக கொலை செய்யப்பட்ட, கர்ப்பத்தில் கலைக்கப்பட்ட, புத்தி சரியில்லை என்று கர்ப்பத்திலே கருவறுக்கப்பட்ட, பிறந்ததற்கு பின்னால் கொலை செய்யப்பட்ட, 4 மாதத்திற்கு பின்னால் எந்த காரணத்தையும் ஏற்றுக்கொள்ளாத சரியா வாழ்வதற்கு தகுதியுள்ள ஒரு குழந்தையை நீங்கள் கொலை செய்தால் அந்த குழந்தை இத்துணை பெரிய திடுக்கத்திற்கு மத்தியில் அல்லாஹ் எழுப்பி அந்த குழந்தை இடத்திலே கேட்பான். அந்த பெண் குழந்தை இடத்திலே கேட்பான், என்ன காரணத்திற்காக உன்னை கொலை செய்து தொலைத்தார்கள்? என்ன பாவம் நீ செஞ்சுட்ட? அல்ல முறைப்படி யார்கிட்ட கேட்கணும்? கொலை செஞ்சவன்ட்ட கேட்கணும். அவன்கிட்ட விசாரணையே கிடையாதுன்னு நான் எதுக்கு அவன்கிட்ட கேட்கணும்? அவன்கிட்ட விசாரணை இல்லை, அவனுக்கு விசாரணை இல்லை. இது பாவமா பாவம் இல்லை, ஏன் செஞ்ச எந்த காரணத்தையும் அல்லாஹ் கேட்க தயாரா இல்லை. ஒரு உயிரை கொண்டதற்கு பின்னால நீ என்ன காரணம்? உலகத்துல நான் வச்சிருந்தா எனக்கு கேவலமா இருக்கும், நீ
அதனாலதான் அல்லாஹ் கேள்வி எங்க கேட்கிறான், குத்திலத், என்ன பாவத்திற்காக உன்னை கொலை செஞ்சுட்டாங்க. எப்ப கேட்கிறான் அல்லாஹ்? இந்த அதுதான் யோசிக்கணும். ஜட்ஜ்மெண்டே ஆரம்பிக்கல, கியாமத்தே இன்னும் இது நடந்துட்டு தான் இருக்கு. கியாமத்து நடக்கிற பொழுது பொம்பளை பிள்ளைகள் அல்லாஹ் எழுப்பிடுவான். பெண் குழந்தைகள், பதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை எழுப்பி குத்திலத், அல்லாஹ் சொல்லுவான், நீங்க செஞ்ச நன்மை தீமைகளுடைய ஓலைகள் விரிக்கப்படும். வானம் வானம் கிழக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. வானம் இன்னொரு ஆயத்துல சொல்லுவான், வானம் அப்படி ஒரு சுற்றும் பல கலர்ல மாறும். ஹதீஸ்ல வருது, முதல்ல அது மாறுவது பச்சை கலராக, பின்பு மஞ்சளாக, பின்பு சிகப்பாக, கடைசியாக அஸ்ரக் நீல நிறமாக மாறுகிற பொழுது வானம் கிழக்கும். வானம் கிளக்கப்படும். இனி கியாமத்தினுடைய இந்த திடுக்கங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு ஆயத்தை சொல்லுவான், இதெல்லாம் எப்பொழுது நடக்கும்? இது நடந்து கொண்டே இருக்கிற பொழுது இஸ்ராஃபில் சூர் ஊதிடுவார். இது நடந்து கொண்டிருக்கிற பொழுது கூட மனிதர்கள் ஹயாத்தாகத்தான் இருப்பாங்க. அந்த திடுக்கங்களையும் நடுக்கங்களையும் பார்த்து பதட்டத்தோட இருக்கிறப்ப அடுத்த நிமிஷத்துல அவர் சூர் ஊதிடுவார். அப்பொழுது சூர் ஊதப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கைஃபா நஅம், எப்படி என்னை சுகம் அனுபவிக்க சொல்கிறீர்கள்? இஸ்ராஃபில் காதை தீட்டி வைத்திருக்கிறார், சூரை வாயில் வைத்திருக்கிறார், அல்லாஹ்வின் உத்தரவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். உத்தரவு வந்தால் ஊதி விடுவார். பூமியில உள்ள, வானத்தில் உள்ள மலக்கு, மனிதர்கள், ஜின்னுகள், உயிரினங்கள் எல்லாம் செத்து போகும் அந்த ஒரு சப்தத்துல. ஒரு சப்தம் தான், ஒரு திடுக்கம் தான் அந்த ஊதுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சப்தத்தை முதல்ல காதுல கேட்கிறது யாருன்னு சொன்னாங்க, அரபுலகத்தினுடைய ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டகத்திற்கு தண்ணீர் வைக்கிறவன் தான் அந்த சூரை முதல்ல கேட்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விடவும் துல்லியமாக கியாமத்தை படம் பிடித்து காட்டிய ஒரு தீர்க்கதரிசி உலகத்தில் நபியத்தோட யாருங்க. அந்த சூர் ஊதப்படுகிற பொழுது பூமியில உள்ள, வானத்துல உள்ள அத்தனை பேர்களும் அந்த சூர்ல மௌத்தாயிடுவாங்க அந்த சப்தத்துல. ஆனாலும் குர்ஆன் சொல்கிறது, இல்லா மன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்கள் அந்த நேரத்தில் உயிருடன் இருப்பார்கள். யார் அவர்கள்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் கியாமத்தினுடைய அடையாளங்கள், நம்முடைய ஈமானுக்கான உறுதியையும் நம்முடைய அமலுக்கான உறுதிப்பாட்டையும் தர வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ஹக்கை ஹக்காகவும் பாத்திலை பாத்திலாகவும் புரிந்து கொள்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி